அனைவருக்கும் வணக்கம். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டால் ஃப்ரம் 85 இந்த வெப் சீரிஸ் வந்து இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஸ்பின் ஆஃப் வெப் சீரிஸ் தான் இதுவும். டஃபர் பிரதர்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அனிமேஷன் சீரியஸாக இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை மட்டும் இவங்க கவர் பண்ணலை, ஆல்ரெடி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மூவி ரிவ்யூக்கு, மூவி அப்டேட்டுக்கு, வெப் சீரிஸ் ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. மொத்தம் 10 எபிசோடு இருக்குது. 10 எபிசோடுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு எபிசோடு எண்டில் செம்ம ஹைப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்து எபிசோடு பார்க்குற மாதிரி. இந்த அனிமேஷன் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இருக்குல்ல, சீசன் 2க்கு சீசன் 3க்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தாங்க. 1985 ஆக்கின்ஸில் பணிக்காலங்க. நம்ம மைக்கு, லூக்கஸ், டஸ்டின், மேக்ஸ், லெவன் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ண பார்க்குறாங்க. அப்சைட் டவுன் கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் டெமோகார்கன் ஃப்ளவர்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு உயிரினம் அந்த ஊரையே அச்சுறுத்துறது. அது எப்படி வந்துச்சு, மக்கள் பார்வைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை எப்படி அழிக்கிறதுன்ட்டு பிளான் போடுறாங்க நம்ம ஹீரோக்கள் எல்லாமே. அப்படி ஒரு தரமான அட்வென்ச்சர் வேலையில் இருக்கிற நம்ம பசங்களுக்கு என்ன நடக்குதுந்தாங்க இந்த சீரிஸோட ஸ்டோரி. டெக்னிக்கலாக இந்த சீரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சீரிஸுங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவல்னே சொல்லலாம். அந்த அனிமேஷன் வந்து சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் லைவாக பார்த்த அந்த ஃபேஸ் எல்லாமே அனிமேஷன்லாம் அப்படியே இருக்குங்க, சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக தமிழ் டப் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இருந்த தமிழ் வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு வந்து சூப்பராகவே கனெக்ட் ஆகுது. ஒவ்வொரு ஃப்ரேமே பார்க்குறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேஷன் சீரீஸில் மைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம தைரியசாலியாக இருக்காருங்க. அவர் வந்து ஹோல் டீமே ஒரு கிரீச்சர்ட்டை வந்து காப்பாற்றுவார். அந்த சீன் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ரேமும் சூப்பராக இருந்துச்சுங்க. டஃபர் பிரதர்ஸ் வந்து இந்த அனிமேஷன்லையும் அந்த ரைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஒரு த்ரில்லரான சீனாக இருக்கட்டும், அந்த மிருகங்கள் வர காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேறு லெவலில் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரியை வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டோரியோட சூப்பராக வந்து அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமே சீரிஸ் வந்து சீசன் 1 தான் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக சீசன் 2வும் சீசன் 3யும் வரும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஹீரோ டீமில் வந்து நிக்கின்னு ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி. கிளைமேக்ஸ் இந்த 10வது எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கேரக்டரை வந்து வடிவமைச்சிருக்காங்க, நல்லாவும் எழுதியிருக்காங்க. ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான, போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு அனிமே சீரிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டால்ஸ் ஃப்ரம் 85 நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடையுமே பார்க்கலாம். ஓகே, நம்ம இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு, மூவி அப்டேட்டுக்கு, வெப் சீரிஸ் ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.